நல்ல டேஸ்டா இருக்கும். எங்களோட வேற லெவல் சுசியம் ரெடி ஆயிட்டு நல்ல வாசம் என்ன பொரியேக வருது. இங்க உருண்டை கிளவை அடுப்பு சட்டி வச்சுட்டோம். ஒரு சுண்டு எடுத்த திருவோசாமா மாதிரி இருக்கு பார்க்க. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைக்கு நானும் மாமியும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் ஒன்று தான் செய்ய போகிறோம். ஒரு பலகாரம் ஒன்று வளமைய மாதிரி. என்ன பலகாரம்னு சொன்னால் சுசியம் தான். அது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பலகாரம். சுசியம் கடலை பருப்பிலையும் செய்து கொள்ளலாம், பச்சை பயிரிலையும் செஞ்சு கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கு கடலை பருப்பில் சுசியம் எப்படி இலகுவாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யாராவது புதுசாக எங்களோட சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுசியம் செய்கிறதுக்கு முதலாவதான் நாங்கள் ஒரு சுண்டு கடலை பருப்பு ஊற வச்சிருக்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் கடலை பருப்பு ஊறுதண்டு. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு சுசியம், ஒரு இனிப்பு வகையான சாப்பாடு தான் சுசியம். கடலை பருப்பு அவிய வச்ச நாங்கள் நல்லா அவிஞ்சிட்டு தானே, அவிஞ்சு வரைக்கு தான் நாங்கள் உப்பு போடுறோம். சீனி போடுறோம், உப்பு போடுறோம். கடலை பருப்பு வடிவா மசிச்சு ஆகவும் மசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கும். கடிபடுற கடிபடணும். ஓகே, நாங்க மசிச்சுட்டு தான் இனி அடுத்த இதுகளை சேர்க்க போறோம். சரி, நல்ல வடிவா மசி பாட்டு போச்சு. இப்ப தேவையான அளவுக்கு அந்த முழுசு மாதிரியும் கிடக்கு விடைக்குள்ள இருக்கு. இனி என்ன போட போறோம்? தேங்காய் பூவும் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். தேங்காய் பூவும் அளவான சீனியும். அதுக்கு அளவுகள் சொல்ல முடியாது, உங்களுக்கு ஏத்த மாதிரி. இனிப்பு வேணும், குறைக்க வேணும், சோறாக்கணும் கூடத்தானே. அடுப்பிலேயே வச்சு அடுப்பை குறைச்சி விட்டுட்டு வடிவ சீனியும் தேங்காய் பூவையும் போட்டு கலக்க வேணும். நல்ல வாசமா இருக்கு கடலை பருப்பு. ஓ, அடுப்பில வச்சு சீனி போடக்குள்ள தண்ணித்தன்மை வரும் தானே சீனியும் தேங்காய் பூ. தண்ணித்தன்மை இல்லாம நாங்க வடிவா கலந்து எடுக்கணும். அப்ப அந்த உருட்டி செய்யலாம். நாங்க எங்களுக்கு அளவான சீனிஞ்சு பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. திருவோசாமா மாதிரி இருக்கு பார்க்க. அளவான சீனியும் எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் போடுவோம். சக்தி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போட்டார். அவர் வந்து பார்க்கல இது இருக்கும், அவருக்கே தெரியாது நாங்க இது செய்யறோம். அவர் கோயில் முடியும் வரைக்கும் செய்யுங்கன்னு சொன்னவர். இப்ப நீங்க 2 பேருமே செய்யுங்கன்றார். நல்லா எல்லாம் கிளப்பட்டுட்டேன்னு. கடலை பருப்புக்கு தண்ணி இல்லாம மசிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இப்ப நாங்க அதுக்கு பிறகு சண்டையும் போட்டு வட்டிவா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நாங்க அடுத்தது உருட்ட போறோம். ஓகே, வாங்க உருட்டுவோம். ஓகே, இனி உருட்ட போறோம். நல்ல பதமா வந்துட்டேன். இன்றைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சுசியம் நான் செய்கிறேன். இங்கே செய்கிறோம். ஒரு கடையில் விற்கிது, சித்தங்கனியில் ஒரு கடை இருக்குது. அங்கே கடலை பருப்பு சுசியம் விற்க நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏன்னா பிடிக்கும். ஆனால் பயத்தம் சுசியத்தான் நான் சாப்பிட்டுருக்கிறேன். நான் இதுதான் சாப்பிட்ருக்கிறேன், அது சாப்பிட்டதில்லை. அதால இது பிடிக்கும் எனக்கு. சரி, நான் உருட்டுறேன் உங்களோட. இது அந்த இதுகள் மாதிரி இறுக்கி உருட்ட தேவையில்லை என்ன? இது சாஃப்டானது தானே, எங்களுக்கு பிடிச்ச அளவிலையும் நாங்க செய்யணும். இப்ப நாங்க 2 பேரா போனோம் வீட்டுல.
நிறையா போட்டார். இது நல்ல சாஃப்டா இருக்கு. கசிவு தேங்காயும் சீனி கசிஞ்சு கொண்டு இருக்கோம். அது பொறி கேக்ல தான் என்ன மாதிரி காட்டுதோ தெரியாது. எல்லாம் சின்ன நான் செய்வேன். சின்ன சின்ன நான் செய்தேன். சின்ன சின்ன செய்தா பொறி கேக்க பொடி செய்தாலும் பொறி கேக்கல நேரம் குறைஞ்சு கசிகிறத பார்க்க பயமாக்குறாங்க. ஆனா இது நார்மலா துவைச்சு போட்டு சாப்பிடலாம். சாப்பிடுறாங்க. நான் சாப்பிடல ஒருக்கா. நான் இப்ப அவிக்கேக்க தான் யோசிச்சேன். நல்ல கடலை வச்சு சாப்பிடுறவே இல்லை. கடலை பல்லு இல்லாத ஆக்களுக்கு கடலை வச்சு இப்படித்தானே துவைச்சு கொடுக்குறாங்க. அது நான் பயறு தான் துவைச்சு சாப்பிடுறேன். பயறு பிலா கொட்டை துவைச்சு பல்லு கஷ்டப்படுற வயசு ஒன்று வாக்கி. இது நல்ல ஹெல்த்தியும் என்ன. கொஞ்ச நாள் நாங்க பலகாரம் செய்யல. ஒரே பலகாரமா போடுறோம். உங்களுக்கும் போர் அடிக்கும்னுட்டு தான் டேக்கில் சக்தின்னு அந்த கௌரவிப்பு விழா வீடியோ எல்லாம் போட்டு நாங்க டேக்கில் வேறு சாப்பாடு இனி செய்வோம். நாங்க இனி கோயிலங்களுக்கு முடிஞ்சது வேறு சாப்பாடுகள் செய்வோம். சக்தி மந்தாப்புறம் ஒரு சுண்டு எடுத்த கடலை பருப்பு வருகுது நகனாக்க. நான் 1/2 கிலோ கடலை பருப்பையும் எடுப்போம் நினைச்சேன்னா கஷ்டம் எடுத்தாமண்டானே. இன்னும் அவ்வளவோ பலகாரங்கள் இருக்குது தமிழர் பாரம்பரியத்துல. நாங்க செய்வோம் எல்லாத்தையுமே ஒண்டா செய்து பார்ப்போம். ட்ரை பண்ணி நாங்க மச்சம் செய்யலாம். இருந்து காய்ச்சிட்டு அதுக்கு சீனி கரையாக்க அங்கிட்ட சீனியும் கொஞ்சம் கல்லு சீனி அதுவும் கரைய கசி. இதுவும் கிட்டத்தட்ட பைத்த மணியா ஏலக்காய் அண்டைக்கும் மிஸ் பண்ணி அடுத்து வச்சிருக்கிறேன். அப்படித்தான் எல்லாம் மர இது ஆக பெருசு பரவாயில்ல. எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. இனிப்பு சாப்பாடு கூட விருப்பம். எனக்கு முந்தி இனிப்பே பிடிக்காது. இப்ப இனிப்பு சாப்பிடணும் போலயே இருக்கும். முந்தி இனிப்பு எங்க இருந்தாலும் எடுக்க மாட்டேன். எத்தனை வந்துட்டேன்னு பாப்போம். ஒரு சுண்டு கடலை பருப்புல 2 4 6 8 10 12 14 15 16 வரப்போகுது. இனி அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, பார்க்க திருவோசாமா மாதிரியே இருக்கு. அப்படியே எல்லாம் பார்த்து அதிசயப்படுதான். நான் பலகாரம் முந்தி செய்யறேலையோ நீங்க? முந்தி தெரியாதுதானே நீங்க இந்த செய்தாலும் அவைக்கு எல்லாருமே அவாக்கு எடுத்து என்ன பலகாரம் எல்லாம் செய்யறீங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கணும். 2 சுண்டுமா அடுத்து இருக்கிறோம். அது நாங்க முழுக்க கரைக்க இல்ல. நாங்க 2 சுண்டு ஓகே காணுமன்னு நினைச்சாங்க. அது கணக்குங்க 10 இப்ப எந்த கரைப்போம் அண்டை கரைச்சோமா. இப்ப மாவை முதல் எடுத்துட்டு பிறகு பைத்தம்பரம் உண்டாக்கி தோச்சா செஞ்ச மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறோம். அது அந்த கலருக்கு என்ன சுசியத்தின கலருக்கு உப்பும் அளவா போட்டா ஓகே. போட்டுட்டு நல்ல திக்கான பதத்துல கரைக்கணும். தோச்செடுக்கக்கூடிய நாக தண்ணியா கரைக்காம. இது ஈரம் தானே, கசிவு தானே. அது ஏற்கனவே கசிஞ்சு கொண்டு இருக்குது. கரையறணும் இருக்குது. தண்ணி விட்டு வடிவா கரைச்சு எடுப்போம் ஒரு பேஸ்ட் கரைக்கு. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இங்க உருண்டை கிளவை அடுப்பு சட்டி வச்சுட்டோம். இனி சட்டி காஞ்சிட்டேன்னா எண்ணெய பொரிக்கிறதானே பாப்போம். நான் ஆவலோட எதிர்பார்க்கிறேன் எப்படி வரப்போதும். நல்லா எண்ணெய் கொதிக்கணும். எடுத்து போட்டோம் மண்ணா சட்டிக்காண்ட கொஞ்சம் பலகாரம் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி.
நல்லா எண்ணெய் கொதிச்ச அப்புறம் நாங்கள் எடுப்போமா போட்டு எடுப்போம். இதுவும் ஒரு ஈஸியான பலகாரம் தானே. நல்லா ஈஸி தான். லட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்த லட்டு ஈஸி, அது மாதிரி இதுவும் ஈஸி. பைத்தம் உருண்டைக்கு நாங்கள் கணக்க அரைக்க வேணுமோ. அரையறது இது பரவாயில்லை. இது என்ன மாதிரி என்ன இது என்ன அரியதரம் அரியதரம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் நேரத்துக்கு இடிச்சு வைக்க வேணும். அரிசி இடிச்சு அதுவும் முடிக்கிற வேலை இருக்கு. சீனியில கரைச்சு வைக்க வேணும். நாங்க இன்னும் கணக்கு செய்யல, முறுக்கு செய்யல. 2 விதமான முறுக்கு. அந்த உளுத்தம் அது என்னமா முறுக்கு? உளுத்த மாவு முறுக்கு, கடலை மாவு, உளுத்த மாவு அது. அது மற்றது கடலை முறுக்கு செய்யல, கடையில வாங்குற அந்த முறுக்கு. வேற அரியதரம் இப்படிக்கான பலகாரம் இருக்கு. எல்லாம் செய்வோம் நாங்கள். எண்ணெய் கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சா அப்புறம் போட வேணும். சரி, எண்ணெய் கொதிச்சுட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு ஓகே. இப்ப நாங்க முதலாவது போட போறோம். மாமிய வடிவா தோச்சிட்டு பொரிய போடுறாரு. சரி, நாங்க மெட்டதையும் போடுறோம். நல்லா எண்ணெய் கொதிச்ச அப்புறம் செஞ்சு போட்டா ஓகேண்ணா. நாங்க ஆக திக்காதான் கரைச்சி வச்சுக்கிறோம்மா. அப்புறம் கரை இதோ தெரியாண்டு நீங்க உங்களுக்கு எது ஓகேயோ அப்படி செய்யலாம். முதல் போட்டதை திருப்பி நல்லா பொன்னுரமா வந்த அப்புறம் தான் ரக்க வேணும். இதெல்லாம் செஞ்சு வச்சா டப்னு செஞ்சு போடலாமே. எங்கட பத்தாளங்கிழங்கு கொடியெல்லாம் பட்டுட்டுது வெயிலுக்கு, எல்லாம் எடுத்துட்டோம். இனி எங்கட பேக்ரவுண்ட் எல்லாம் மாற்றத்தான் போகணும், வேறு இடத்துக்கு போகணும். பார்க்க நல்லா இருக்குது, சாப்பிடணும் போலே இருக்குது. இப்ப மாமியோட ஃப்ரெண்ட்ஸ் வாராக்கள் எல்லாம் செஞ்சு தர சொல்லி கேட்கணும். நேரம் தான் இல்லை செஞ்சு கொடுக்க. இது நல்ல சிவத்து வரணும். என்ன முதலாவதா போட்டது வந்து சிவக்க வேணும். நல்லா சட்டி, குட்டி சட்டி. வேலன் தான் பார்த்துட்டு கவலைப்பட போறான். பேசுறானோ சக்திக்கு கொடுத்து பாப்போம் என்ன சொல்றேன். ஆனா அவர் வரும் வரைக்கும் இருந்துடும். அவர் வர நல்லா வேகிட்டுது. இனி எடுக்கலாம், எடுப்போம். குட்டி குட்டியாயும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்து கொள்ளுங்க. ஓகே, நீ அடுத்ததை போடுவோம். இதில் எடுத்து இதுக்க போட்டு தூச்சு இனி எண்ணெய் தட்டிக்க போடுறோம். போட்டா நான் போட்ட அப்புறம் வெட்டிடுறேன் முடிஞ்சிட்டு. நல்ல வாசம் என்ன பொரியேக வருது. சக்சஸ்ஃபுல்லா சுசியமும் செய்துட்டோம் நாங்கள். சரி, எங்கட கடைசி சுசியம் என்ன கடைசி கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சு கடைசி சுசியம் எடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்குண்டா இப்ப சாப்பிடுவேன் இருக்கு. எங்களோட வேற லெவல் சுசியம் ரெடி ஆயிட்டு. இதெல்லாம் கடைசியா செஞ்சது. அதுதான் அந்த கொஞ்சம் நல்லா சிவப்பு கலர்ல வந்து வேற லெவல். இனி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நாங்க சுட சுட சுசியம் செய்துட்டோம். என்ன இனி சாப்பிட்டு பார்ப்போம்.
எந்த முதல் முதல் பொரிச்சதா அது நல்ல மடிவா இருக்குது. மற்றதுல அந்த முதல் துண்டுகள் எல்லாம் சேரும் தானே அது. இனி சூடு நல்லா கூடுனா தானே என்ன அப்போ நல்லா வெந்திருக்கும். இது கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை குறைஞ்சிருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையா. சீனி கூடிட்டோன்னு நினைச்சுறாங்க கூடையில உப்பும் போட்டபடியா கணக்கா வந்து மற்றது இந்த மஞ்சள் வெளியில தோச்சமா இருக்கல்லோ அதுவும் டேஸ்டா இருக்கு. நல்ல உப்பு எல்லாம் கணக்காயம் இருக்குது. அதுதான் நான் இந்த உப்பு நான் இதுக்கா போடுறேன் இனிப்புக்கு மூட பிள்ளைங்கத்து தான் போட்டேன். ராசவள்ளிக்கிழங்குக்கெல்லாம் வாங்க உப்பு போடுறதுன்றத நான் விரும்புறேன். ஓம் போட்டேன் நான் சொல்லி போடுவேன். நானும் போட மாட்டேன். எனக்கு அந்த தேத்தண்ணிக்கு உப்பு போட்ட மாதிரி இருக்கேன். ஓ அது நம்ம எனக்கும் அது டவுட் தான். இந்த பொங்கலுக்கும் சில பேர் போடுறதா உப்பு போடுறாங்க. பாயாசம் எல்லாத்தையும் போடுறாங்க. எனக்கு இந்த இனிப்பு சாப்பாட்டுக்கு உப்பு போட விருப்பம் இல்லை. சொன்னேன் டீக்கு உப்பு போட்ட மாதிரி. இந்த ரெசிபியும் அத்தைதான் சொல்லி தந்தவா. அத்தைதான் சொன்னவா கொஞ்சம் உப்பு போட்டா டேஸ்டா இருக்கும். அதான் இனி போடுவேன் நான் எல்லாத்துக்கும் உப்பு. என்னடா ருசியா கண்டுவிட்டேன். நல்ல டேஸ்டா இருக்கு. சீனி போட்டேன் நான் பயந்தேன். நான் இனிப்பு கூடு மாட்டேன். நல்ல அழகா இருக்கு. நல்ல கிறிஸ்பியா இருக்கு. மொறுமொரண்டு இருக்குது. ஆறினா அப்புறம் சாப்பிட்டா அது ஒரு வேற டேஸ்டா இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் தான் லக். நாங்க உடனே சாப்பிடறதால நல்ல மொறுமொரண்டு இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா இந்த நேரம் தான் இந்த டீயோட சாப்பிட நல்லா இருக்கும். சக்தி நினைந்தா கட்டாயம் டீ போட்டு ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பிளேண்டி தான் டீல பிளேண்டியோட சாப்பிடதான் நல்லா இருக்கும். நாங்களும் போட்டிருக்கலாம் நேரம் போட்டோம். எங்களுக்கு இருந்துட்டு நாங்க பின்னேரம் செய்ய வைக்கிட்டோம். நாங்க இப்ப 6:30 ஆகுதுன்னா இது வேற லெவல்ல தான் இருக்கு உண்மையாவே. இப்படி செய்தா கொஞ்சம் பலகாரம் கத்துக்கொள்ளலாம். பழைய பயிற்சியால நோமலாண்டா செய்ய மாட்டோம். பலகாரம் போர் அடிக்கும். அந்த நேரத்தில் சமைக்க மாட்டேன். ஒரு ஆளுக்கு சொல்லி ஏதாவது வித்தியாசம் சிம்பிளான முறையில சமைச்சு போடுவேன். தானே சமைக்கும். இப்ப நாங்க கணக்க செய்வோம். இனி கணக்க செய்ய வேண்டி இருக்குது. கணக்க பேர் அந்த போன முறை வீடியோல நாங்க கேட்டிருந்தோம். நாங்க உங்களுக்கு ஏதாவது செய்து நாங்க காட்டணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அதுலதான் இந்த அரியதரம் செய்து அது எல்லாம் செய்வோம். கொஞ்சம் நேரம் கிடணும். அந்த சிலர் சுடுதண்ணிகள் எனக்கு அது செய்த ஒரு நான் பார்க்கல. நான் எல்லா சாப்பாடுகளும் செய்வேன். பலகாரங்கள்ல வேற வேற பலகாரங்கள் செய்திருக்கிறேன். இப்படியான அந்த எங்கட தமிழ் கலாச்சாரம் சம்மந்தி படுத்தது அவன் நேற்று கேட்டேன். என்ன நல்ல பலகாரம் எல்லாம் செய்யறீங்க. நான் சொன்னேன் செய்து சாப்பிட்டா தான் தெரியும் இந்த பலகாரங்களை நீங்கள் என்ன மாயிட்டு சொல்ல. அப்ப அவ சொல்றான் அவன் மருமகள் நல்லா எல்லாம் செய்யறான். அது என்ன பார்த்து ஒருக்கா பார்த்துட்டு செய்யறதான். அப்படியே செய்ய பலாயிடும். அதுவும் நேற்று கமெண்ட்ல இருந்தாங்க ரோல்ஸ் செய்து காட்ட சொல்லி. நாங்க முதல்ல ஒருக்கா ரோல் செஞ்சோம். நாங்க அது முதல் வீடியோல இருக்கும் போய் பாருங்க. இனி நாங்க சிக்கன் ரோல்ஸ் செய்யலாம் இருக்கிறோம். ஏன்னா வெஜ் தான் முதல் செஞ்சோம். நாங்க இனியும் கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன சாப்பாடு பலகாரமோ சாப்பாடோ என்ன விருப்பம் நாங்க செய்து காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய்.